ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பன்னீர் வச்சு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அன்சால்ட்டு பட்டர். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நார்மல் குக்கிங் ஆயில். இப்போ இது கூட கட் பண்ணின பன்னீரை சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இது வீட்டிலே செஞ்ச பன்னீருங்க. நான் வீட்டிலே பன்னீர் செய்கிறது எப்படின்னு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விடணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு வறுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதிக ஃப்ளேமும் வைக்கக்கூடாது, ரொம்ப நேரமும் இதை குக் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் நேரம் போல் குக் பண்ணிவிட்டு இறக்கிடணும், இல்லைனா பன்னீர் வந்து அப்படியே ஹார்டாகிடும். இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் அதோடு சேர்த்து தாளித்து விட்டுக்கோங்க. 2 நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாலில் வச்சு செய்யக்கூடிய எல்லா ரெசிபியுமே ரேட்டும் கூட, சத்துக்களும் அதிகம். பன்னீரும் பாலில் தான் செய்கிறாங்க. இது ரொம்பவே சத்து மிகுந்தது. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து திக்காக கிடைக்கும். தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், சிறிதளவு மஞ்சள் பொடி, நல்ல வாசனைக்காக கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கிரேவி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. கொதிக்கிற இந்த டைமில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கணும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கிரேவியோடு சேர்த்துக்கணும். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை சேர்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும். கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். முந்திரி கிழவியை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும். இது ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. வந்து கீ ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.